வேலை நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் இந்த நிலையில் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே அனுரகுமார திசாநாயக்க எந்த ஒரு அனைவருக்கும் வணக்கம். எதிர்வருகின்ற மாதத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இலங்கையின் அனைத்து இடங்களிலும் நடைபெறுவதற்கு இருக்கின்றது. அதிலே வடக்கிலே தமிழ் மக்கள் கூட்டணியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்றது. தமிழ் மக்கள் கூட்டணியினாலே வடக்கு மாகாணத்திலே போட்டியிட தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்புமனுக்களிலே 4 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இதிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதிலே நானும் பார்த்திபனும் நேரடியாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களாக இருந்தோம். அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்காக கூறப்பட்ட காரணங்கள் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் அல்ல. அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி உடனடியாகவே உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக உச்சநீதிமன்றம் எங்களுடைய வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்தது. அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இதே காரணங்களுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேறு வழக்குகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அது வேறு கட்சிகளுடைய வழக்குகள், தென்னிலங்கை கட்சிகளுடைய வழக்குகள் அங்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த வழக்குகளிலே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதே காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு கட்டளையாக்கி இருந்தது. இது ஒரு குழப்பகரமான ஒரு நிலைமையை இலங்கையிலே தோற்றுவித்திருந்தது. எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்காக சொல்லப்பட்ட அதே காரணங்களை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதே காரணங்களை தவறு என்று சொல்லி வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு தீர்ப்பளித்திருந்தது. இந்த பின்னணியிலே நாங்கள் தேர்தல் ஆணையகத்துக்கு இந்த தீர்ப்பு சட்டங்களை கொண்டு சென்று ஒரு முறைப்பாட்டை நாங்கள் கொடுத்திருந்தோம். எங்களுடைய வேட்புமனுக்களும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயத்தை நான் கோரிக்கையாக தேர்தல் திணைக்களத்தில் நேரடியாக சென்று விடுத்திருந்தேன் கடந்த 11ஆம் தேதி. ஆனால் அங்கு ஒரு விந்தியான பதில் சொல்லப்பட்டது, இல்லை நீங்களும் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு முன்பாக உடனடியாக வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் 15ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு உடனடியாக வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்ன அதே தேர்தல் திணைக்களம் நீதிமன்றத்திலே வந்து நாங்கள் காலதாமதமாக வந்திருக்கிறோம், தாங்கள் வாக்குச்சீட்டுகளை அடித்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லி எங்களுடைய வேட்புமனுக்களை எங்களுடைய ஏற்குமாறு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தள்ளுபடி செய்யுமாறு ஒற்றை காலிலே நின்றார்கள். அதனாலே பண விரயம் ஏற்படும் என்று ஒற்றை காலிலே நின்றார்கள். அதன் அடிப்படையில் எங்களுடைய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன. எங்களுக்கு வழக்கை தாக்கல் செய்யுமாறு சொல்லி இருக்காவிட்டால் எங்களுக்கான பண விரயங்களை தவிர்த்திருக்கலாம். ஆனால் எங்களை வழக்கு தாக்கல் செய்யும் என்று இதே தேர்தல் ஆணையத்திலே தான் எங்களுக்கு வழிகாட்டல் வழங்கப்பட்டது. ஆனால் பின்னர் எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இப்ப இலங்கையில எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்காக சொல்லப்பட்ட காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட எங்களை விட பெரும்பாலான கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே காரணத்துக்காக நாங்களுடைய வெளியில நிற்கிறோம். ஆகவே இது சதியா விதியா என்பதற்கு அப்பாலே தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாண மாநகர சபையிலே நாங்கள் மிகவும் தரம் பொருந்திய ஒரு தரப்பாக இருக்கிறோம். கடந்த காலத்திலே சிறப்பான ஆட்சியை செய்த ஒரு தரப்பாக இருக்கிறோம். இன்று எந்த ஒரு தரப்புக்கும் சவால் விடக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் மாநகர சபையை மட்டிலே இருக்கிறோம். இந்த நிலையில் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அனுர அரசு தமிழ் மக்களை அடக்க பார்க்கிறதா, ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைக்க பார்க்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஜனநாயகம் இந்த நாட்டிலே இல்லாமல் போக போகிறது என்பது அதற்கான ஒரு ஆரம்ப கட்ட மணியோசையாக தான் நான் இதை பார்க்கின்றேன். ஜேவிபி போன்ற இடதுசாரிகள் ஆட்சி செய்கின்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள். மார்க்சிசம் லெனினிசம் என்று சொல்லுகின்ற நாடுகளை பாருங்கள். சீனாவாக இருக்கட்டும், அல்லது ரஷ்யாவாக இருக்கட்டும், அல்லது கியூபாவாக இருக்கட்டும், அங்கு ஜனநாயகமே கிடையாது. ஜனநாயகத்தினுடைய வாசனையை நீங்கள் அங்கு நுகர முடியாது. அங்கு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்கும், ஒரு தரப்பு தான் தொடர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், புடின் எவ்வளவு காலமாக அங்கு இருக்கிறார். சீனாவிலே நீங்கள் வேறொரு கட்சியுடைய பேரை சொல்லுங்கள், இருக்க முடியாது. கியூபா அதே போல்.
அதே மாதிரியான ஒரு நிலைமைக்குள் இலங்கை தீவை கொண்டு வருவதற்கான நகர்வு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையிலே ஜனநாயக ரீதியாக தாக்கல் செய்யப்பட்ட நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலிலே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை நிராகரித்து 200, 300, 400 கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்க செய்யப்படுவது என்பது நீங்கள் யோசியுங்கள். இதுக்கு முன்னும் வரலாற்றிலே இலங்கை தீவிலே நடக்காத ஒரு விடயம். ஆனால் இந்த தேர்தலில் நடந்திருக்கு. இதுதான் இந்த சிஸ்டம் சேஞ்ச், நாங்கள் முறைமையை மாற்றுவோம், சிஸ்டத்தை மாற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் மாற்றின முதலாவது விடயம். ஊழல மாற்றையில கிளீன்ஸ் தாங்க, இதுதான் ஊழல மாற்றையில ஜனநாயகத்தை புதகுழியில தோண்டி போட்டதுதான் முதலாவதாக அவர் செய்த விஷயம். சரி, இது ஒரு மிக மோசமான ஏமாற்று. இந்த ஜனநாயகத்துக்கு வைக்கப்பட்ட சாவுமணி இது எதிர்வருங்காலங்களிலே பாராளுமன்றத்திலே அதிகமான 189 ஆசனங்களை வைத்திருக்கின்ற ஜேவிபி சட்டங்களையும் மாற்றும். இது முதலாவது டெஸ்டிங் பாயிண்ட். சட்டங்களையும் மாற்றி, தங்களுக்கு ஏற்றவாறு சட்டங்களையும் மாற்றி, தேர்தல்களை இல்லாமல் செய்து அல்லது ஜனநாயகத்தை புதைகுழியில் தோண்டி புதைக்கின்ற வழியிலே அவர்கள் இந்த நாட்டை நகர்த்தப் போகிறார்கள். இதை நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்களுக்கு நான் உரிமையோடு கோருகின்ற அதே நேரம் இலங்கை தீவிலே வாழுகின்ற அனைத்து மக்களிடமும் நான் ஜனநாயகத்தை நேசிக்கின்ற அனைத்து மக்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கின்ற வேண்டுகோள் என்ன என்றால், நீங்கள் ஜனநாயகத்தை இந்த நாட்டிலே பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஜேவிபியை, இந்த என்பிபி என்று சொல்லுகின்ற அந்த ஜேவிபியை இந்த தீவிலிருந்து இந்த தேர்தலிலே அகற்ற வேண்டும், தோற்கடிக்க வேண்டும். அவர்களை நாங்கள் தொடர்ந்தும் ஆதரிப்போமாக இருந்தால் இந்த நாட்டிலே ஜனநாயகம் புதைகுழி தோண்டி புதைக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்களிடம் நான் உரிமையாக கூறுகிறேன், இந்த மண்ணிலே ஜேவிபியை நீங்கள் காலூன்ற அனுமதிக்க கூடாது. இந்த தேர்தலிலே இவர்கள் நேர்மையானவர்களும் அல்ல. இவர்கள் ஏன் நேர்மையானவர்கள் அல்ல என்று நான் சொல்லுகின்றேன் என்றால், அண்மையிலே அனுரகுமார திசாநாயக்க எந்த ஒரு ஆட்சியாளரும் இதற்கு முன்னர் செய்திராத ஒரு வேலை, நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்துக்கு காசு தர மாட்டோம் என்கின்ற அச்சுறுத்தலை அவர் செய்திருக்கிறார். இதற்கு முன்னர் மிக கொடூரமானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது விமர்சிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சவோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது வேறு ஆட்சியாளர்கள் கூட இவ்வாறான ஒரு அச்சுறுத்தலை விட்டதில்லை. அவர்கள் கூட இந்த ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைத்ததில்லை. ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக்காவினுடைய ஆட்சி பீடம் இன்று ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைத்திருக்கிறது, அச்சுறுத்தல்களை விடுக்கிறது, தொடர்ச்சியான மாற்றம். நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய 2-3 வீதிகளை திறந்து விட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வீதி தலைகளை திறந்து விட்டார்கள். தேர்தல் முடிந்த மறுநாள் திருப்பியும் அந்த வீதி தலைகள் வந்திருக்கிறது. இன்று அவர்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றி இன்று 6 மாதங்களுக்கு மேல் கடந்து விட்டது. ஆனால் இதுவரை பலாலி வீதியை திறந்து விடவில்லை. ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்தோடனே பலாலி வீதி இப்போது வந்திருக்கு. பலாலி வீதி திறந்தது நல்ல. ஆனால் இதுக்கு பிறகு நீங்க மூடவும் கூடாது, தேர்தல் முடிஞ்சோன்னு முடிய கூடாது. அடுத்தது நீங்கள் தேர்தலுக்காக திறந்து விட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வந்து 6 மாதம் ஏன் இந்த காலத்தில் திறந்து விடவில்லை? 15 வருஷம் யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு சனத்தே சூரியன் நடுரோட்ல திரியிற மைதானத்தை பார்த்து கொண்டு ஏன் தேர்தல் வந்திருக்கு. மக்களை மாற்றோம், இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வர போறார், அதுக்கு தான் ஜெயசூரியா வந்திருக்கிறார் என்று ரோட்டில் 2 படம் எடுக்கிறது விட்டுக்கிடாது. இது மக்களை மிக மோசமாக ஏமாற்றுகின்ற கேவலமான உத்தி. இன்றைக்கு நீங்க பாருங்க, யாழ்ப்பாணத்தை எடுத்து பாருங்க, எத்தனை வேற கட்சிகள்ல போட்டியிட்ட எத்தனை பேர் இன்றைக்கு என்பிபி வேட்பாளர்களா இருக்கிறார். கடந்த தேர்தலில் மொட்டுல இருந்தாக்கள் எத்தனை பேர், அல்ல மொட்டுல இருந்தாக்கின்ற சகோதரங்கள் மனுஷி மேல எத்தனை பேர் நிக்கிறோம், வேற கட்சிகள்ல நின்ற வேட்பாளர்கள் எத்தனை பேர் நிக்கிறோம் இந்த என்பிபியில. அப்ப இவர்கள் எல்லாம் தூய்மைவாதிகளா, ஊழலற்றவர்களா? இல்லையே. நேற்றைய நாளிலே குமுக்காய் பிரதேசத்திலே என்பிபியுடைய நடப்பாண்டிலே இருக்கிற என்னுடைய மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் சென்று ஒரு பெரிய பரப்புரையை மாபெரும் பரப்புரையை வந்து அங்கே இறங்கியிருக்காங்க. அந்த அந்த பரப்புரையிலே கூறியிருக்கிறார்கள் சொல்லி சொன்னால், இந்த லோக்கல் எலெக்ஷனில் இப்போ உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு வாக்களிங்கள், நாங்கள் கட்டாயம் பிடி அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த முற்று முழுதாக நீக்குவோம் என்று ஒரு பரப்புரையை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு வெறுமனவே ஒரு தேர்தல் பிரச்சாரமா அல்லது ஒரு மக்களை வேறு இடம் திசை திருப்பதற்குரிய பிரச்சாரமா? இது தேர்தல் புஷ்வானம். அவ்வளவு தேர்தல் முடிய அந்த புஷ்வானம் காத்துல போயிடும். அடுத்த தேர்தலுக்கு வருவார், நாங்கள் எல்லாம் மாற்ற போறோம்.
இன்றைக்கு நீங்கள் கிட்டு பூங்காவன அந்த உதயில அவர் சொன்னதுக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்கள் அந்த 6 வித்தியாசத்தை கண்டுபிடிங்க கொண்டு சொன்ன மாதிரி நீங்கள் பாவம் நீங்கள் தண்டோம். ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் சொன்ன விஷயம் இன்றைக்கு ஜனாதிபதியா பாராளுமன்றத்தில் 2-3 பெரும்பான்மை வச்சுக்கொண்டு இன்றைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இருந்து அதே பிரச்சாரம். அப்பயே நீங்கள் இவ்வளவு நாளும் செய்யல. இன்றைக்கு நீங்கள் இந்த கலாட போய் பாருங்க, அது ராணுவமாமே இடைக்கிறதான் காணுங்க, மிச்சம் எல்லாம் தோட்டம் தான் நடக்குது. அதெல்லாம் நீங்க உங்களை பரவறது கூடாதுன்னு சொல்லிவிடும். வெட்டு கண்ணால பார்த்துக்கிட்டா அதுல வெறும் பச்சைகள் தோட்டங்கள் தான் இருக்கு. இதுதான் உயர் பாதுகாப்பு வலயம். இதுக்கு தான் அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அங்கே பறிக்கப்பட்டது. ஏன் இந்த நிலங்களை விடக்கூடாது? ஏன் இந்த தோட்டங்களை மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது? ஏன் இந்த பட்டக்காடுகளை விடக்கூடாது? இந்த விடுதலை புலிகள் இல்லை. விடுதலை போராட்டம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் வந்துடுது. முடிவாய்க்க நடந்த மே 19 16 வருஷம் முடிய போகுது. ஆனால் நீங்கள் முன்னைக்கும் பூச்சாண்டியை காட்டிக்கொண்டு 1000 ஏக்கர் நிலங்களை நீங்கள் கையகப்படுத்தி வச்சிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க ஜனாதிபதியா வந்து 6 மாதத்துல இருந்து விட முடியாது. ஏன் விட்டிருக்க கூடாது? இன்றைக்கு தேர்தலுக்காக ஏன் செய்கிறீர்கள்? ஏன் நாளைக்கு மூட மாட்டீங்கிறதுக்காக என்ன உத்தரவாதம்? எதுவுமே இல்லை. ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு நாள் ஒரு நொடியில பாராளுமன்றத்தில் ஒரு சிறிய பிரேரணை மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்திருக்கலாம். ஜேவிபியை அழிப்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை நீக்குவேன் என்றுதான் ஜேவிபி இதுவரை காலம் பிரச்சாரம் செய்தது. ஆனா இந்த ஜேவிபி ஆட்சியில் அடிக்குது. ஆனா ஜேவிபி யாரும் இல்லை. இந்த விடுதலை போராட்டமும் இல்லை, விடுதலை புலிகளும் இல்லை, ஜேவிபி ஆட்சி விடத்தில் இருக்குது. அப்ப யாருக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம்? தமிழ் மக்களை அச்சுறுத்துவதற்கு மட்டும்தான் பயங்கரவாத தடை. அவ இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவன் சொல்லி தமிழ் மக்களை மாத்திர நடவடிக்கையில இந்த அரசாங்கம் ஆட்சியாளர் நிறுத்தப்படும். இந்த நேற்றைய நடந்து முடிந்த அந்த வழக்கு தாக்குதலிலே கௌரவ மணிவண்ணன் அவர்களுடைய வழக்குகளும் நிராகரிக்கப்பட்டன. அதே போல் மற்றும் ஏனைய கட்சிகளுடைய சுயேட்சை கட்சிகளுடைய மனுக்களும் நிராகரிக்கப்பட்டன. இது வெறுமனவே பெரும் ஆளுங்கட்சிகளுடைய திட்டமிடப்பட்ட சதிகளா, அல்லது இந்த இலங்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அல்லது இந்த நீதியானது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தற்போது? இல்லை, நான் அதைத்தான் சொல்லியிருக்கேன். மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு சட்டம். நாங்கள் பல்கலைக்கழகத்திலே சட்டமானவர்களாக உள்வாங்கப்பட்டுகின்ற முதலாவது வருடத்திலே எங்களுக்கு படிப்பிக்கின்ற விடயம் சட்டத்தின் மூலங்கள். சட்டங்கள் எங்கே தோற்றம் பெறுகிறது என்று ஒன்று பாராளுமன்றத்தில் இயற்றப்படுது, 2வது நீதிமன்றத்தில் சொல்லுற சட்டம். தீர்ப்பு தான் சட்டம். நீதிமன்றம் வந்தா என்ன, மேன்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லுகின்ற தீர்ப்பு தான் சட்டம். அப்ப இந்த விடயத்துல மேன்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லி இருக்குது, அந்த தீர்ப்பு பிள்ளைன்னா மேன்முறையீடு செய்திருக்க மன செய்யல. தேர்தல் ஆணையம் மேன்முறையீடு செய்யல. இன்றைய பாருங்க, இலங்கையில 400-500 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. அதுல உத்திய காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட ஒரு தொகுதி வேட்புமனுக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, ஒரு தொகுதி வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது என்ன நீதி? இது என்ன சட்டத்தின் ஆட்சி? இது ஒரு கேவலம். ஜனநாயகத்துக்கான ஜனநாயகத்தை புதகுழி தோண்டி புதைத்த அவலம். இன்றைக்கு அந்த தீர்ப்பு ஒரு வழக்கில் வழங்கப்பட்டிருந்த அந்த தீர்ப்பை பின்பற்றி முழு வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. இது ஜனநாயகத்தில் வைக்கப்பட்ட சாவுமணி. இதுக்கு பின்புலத்தில் திட்டத்தெளிவாக ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது. அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஜனநாயகத்தை இந்த நாட்டிலிருந்து வேறறுக்கின்ற முயற்சியினுடைய ஆரம்ப புள்ளிதான் இந்த வேட்புமனுக்களுடைய நிராகரிப்பு. நாளை சட்டங்கள் மாறும், சட்டங்கள் மாற்றப்படும், ஜனநாயகம் இந்த நாட்டிலிருந்து அளிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், நடப்பாண்டிலே ஆட்சி கொண்டு வந்த ஆளுங்கட்சியினர் வெறுமனவே யாழ் மாவட்டத்தினுடைய மாநசபை தேர்தலை கருத்திலே கொண்டு சில நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதிலே இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற சுயேட்சை குழுவான அர்ஜுனா ராமனுடைய சுயேட்சை குழுவையும் கௌரவ அர்ஜுனா மணிவண்ணனுடைய இந்த கட்சியையும் தான் அவர்கள் பாரிய இலக்கு வைத்து நகர்கிறார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடுகளும் தோன்றுதல்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த 2 கட்சிகளையும் பார்த்து இந்த ஆழந்தெருப்புகளும் அல்லது இந்த ஆழந்தெருப்புகளோட கூட்டணி சேர்ந்து இருக்கிற வெள்ளவட்டி கோஷ்டிகளும்
பயப்படுகிறதுனா அது எதற்காக இப்படியான திட்டமிடப்பட்டு பழி வாங்கப்படுகிறார்கள்? இல்ல என்ன பொறுத்த மட்டும் எங்களுடைய தரப்பு மாநகர சபையிலே மிக சவாலான தரப்பு. மற்ற கட்சிகளை பற்றி எனக்கு தெரியாது, ஆனா உங்களை எல்லோருக்கும் தெரியும்.